வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வாகை தமிழா சேனல். இன்றைக்கி நம்ம வாகை தமிழால் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம எல்லார் வீட்லேயும் வந்துட்டு குக்கர் அப்படிங்கிறத வந்துட்டு பயன்படுத்திக்கிட்டே தான் வரும். குக்கரில் தான் வந்துட்டு டெய்லியும் சாப்பாடு வைக்கிறாங்க, சாம்பார் வைக்கிறாங்க. எல்லா சமையலையுமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா குக்கர் அப்படிங்கிறது வந்துட்டு பெரும்பாலும் முக்கியத்துவமாக இருக்குது. சரி, ஓகே. அப்படி இருக்கக்கூடிய குக்கரில் வந்துட்டு என்ன மாதிரியான உணவுகளை சமைக்கலாம், என்ன மாதிரியான உணவுகளை சமைக்கக்கூடாது அப்படின்றது பற்றியான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு தொகுப்பானது இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நம்ம எல்லார் வீட்லேயும் குக்கர் அப்படிங்கிறத சாப்பாட்டுக்கு தான் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் பயன்படுத்துவோம். அப்படி இருக்கும்போது வந்துட்டு குக்கரில் என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா, பொதுவாகவே இந்த ஸ்டார்ச் அதிகமாக இருக்கக்கூடிய உணவை வந்துட்டு குக்கரில் சமைக்கக்கூடாது. ஏன்னா ஸ்டார்ச் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை வந்துட்டு நம்ம குக்கரில் சமைக்கிறது மூலமாக அந்த ஸ்டார்ச் வெளியில் போச்சு அப்படின்னா தான் நம்ம உடம்புக்கு வந்துட்டு நல்லது. அந்த ஸ்டார்ச் வந்துட்டு அப்படியே இருக்குது அப்படின்னும் போது நம்ம உடலில் இன்னும் பலவிதமான நோய்களை வந்துட்டு ஏற்படுத்தும். ஸோ குக்கரில் வந்துட்டு நம்ம அரிசி, அது மட்டும் இல்லாமல் உருளைக்கிழங்கு, இந்த மாதிரியான உணவுகளை வந்துட்டு நம்ம சமைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஸ்டார்ச் அதிகமாக இருக்குது. அது மூலமாக வந்துட்டு நம்ம உடலுக்கு புற்றுநோய், நரம்பியல் சம்மந்தமான நோய்கள் எல்லாமே வந்துட்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுவே குக்கரில் வந்துட்டு நீங்கள் காய்கறிகள் தாராளமாக சமைக்கலாம். ஏன்னா காய்கறிகளோட விட்டமின்ஸ் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வந்துட்டு காய்கறிகளை வந்துட்டு குக்கரில் சமைக்கிறது மூலமாக அதோட விட்டமின்ஸ் முழுசாகவே நம்மளுக்கு கிடைக்குது. அதே மாதிரி தாங்க நான்வெஜ்ஜும், சிக்கன் ஆர் மட்டன், இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேகணும் அப்படின்னா தனியாக வேக வச்சா ரொம்ப டைம் எடுக்கும். இதுவே குக்கரில் வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாகவும் வேகும். அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ்லாம் நம்ம உடம்புக்கு டைரெக்டாக வந்துட்டு வந்துடும். இதுவே ஸ்டார்ச் இருக்கக்கூடிய உணவுகளை வந்துட்டு நீங்கள் மோஸ்ட் ஆஃப் குக்கரில் சமைக்காமல் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்பு வந்துட்டு ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக குக்கர் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வாகை தமிழா சேனலில் பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்கள், இயற்கை தொடர்பான மருத்துவ குறிப்புகள், இது எல்லாமே பதிவேற்றம் செஞ்சுட்டு வரும். சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்துட்டு பார்க்குறேன். தேங்க்யூ.